என்ன கேள்வி இருக்கு? இந்த 1678 என்ன கேள்வி? அது செவிப்புலனையும் பார்வையும் இதயங்களையும் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து எப்படி நன்றி செலுத்துறது? இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கண்ணுலையோ காதலையோ அது கேடுகள் வந்தால் நன்றி செலுத்தாதவருடைய விளைச்சலா? அது நன்றி செலுத்துறதுன்னா அதை கொண்டு எப்படி நன்றி செலுத்துறது? இன்னும் உங்கள் தாய்மார்களின் கருப்பைகளில் இருந்து நீங்கள் ஒன்றுமே அறியாதவராக இருந்த நிலையில் உங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அன்றியும் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான். நீங்கள் ஒன்றுமே அறியாதவராக இருந்த நிலையில் அப்படின்னா என்னதுக்கு அப்படி சொல்றாங்க? ஏதும் அறியாதவர்களாக நீங்க இருக்கக்கூடிய நிலையில் உங்களை படைக்கின்றான் அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்துறான். நம்மை பற்றி அறிந்தவன் அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்துறான். இப்போ உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வையிலும் இதயங்களையும் நல்லதை பார்க்க சொல்லி, நல்லதை கேட்க சொல்லி, நல்லதை பேச சொல்லி, நல்லதை உணரச் சொல்லி நமக்கு அறிவிக்கிறான். அறியாதவர்களாக இருந்த நிலையில் நமக்கு அறிவிக்கிறான். எது நல்லது எது நல்லது இல்லை அப்படின்றத நமக்கு அறிவிக்கிறான். இப்போ அறிந்து கொள்ளும் போது நன்றி செலுத்துது எப்படின்னா, நன்மை எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறது நன்றி செலுத்துது. நல்லதை நீங்க எடுத்துக்கங்க, கெட்டதை நீங்க எடுத்துக்க கூடாது. எப்ப நம்ம நன்மையை எடுத்துக்கிறோமோ, நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறோமோ, நம்முடைய பார்வைகள் நல்லதை பார்த்துட்டோம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நல்லதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் என்னை ஏமாற்றுவான்னு எனக்கு தெரியாது. தெரியாது. இப்ப ஏமாத்துறான், இப்படி ஏமாத்திட்டேன்னா ஏமாத்திட்டானே அப்படின்றத நீங்க பாக்குறதுக்கு பதிலா எனக்கு ஒரு பாடம் இருக்கு, மனுஷங்க இப்படியும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாடமா இங்க இருக்கு. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, தன் மனசாட்சிக்கு விரோதமாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. இன்னும் கவனமாக உணர்வை இன்னும் நான் பின்பற்றக்கூடியவனாக இருக்கணுமே. இதுவும் நன்றி செலுத்துது. நன்மையை பார்க்கக்கூடியதும் நன்மையை கேட்கக்கூடியதும் இதயம் சிந்தித்து நன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதும். இது நல்ல விதமாக இருக்குமா? நமக்கும் நம்ம யாரோடு தொடர்புல இருக்கோமோ, என்ன காரியம் செய்யறோமோ அந்த காரியம் நல்லதாக இருக்குமா? அந்த நன்மையை பார்க்கக்கூடிய தன்மை, அதுல நம்ம காரியங்களை செஞ்சு வரும் பொழுது இப்ப நன்றி செலுத்துறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துறோம். நல்லதை பார்க்க தெரிஞ்சா நன்றி செலுத்துறோம். கண்ணு போயிடுச்சு காது போயிடுச்சு அப்படின்றது அது அது இல்லை. மனசுக்கு அறிவிக்கிறான். மனசுலதான் அகப்பார்வை கொடுக்கப்பட்டிருக்கு, அகக்கண் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்லதை பார்க்கக்கூடிய தன்மை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வைகள், இங்க வெளிப்புறமா வச்சக்கூடிய கண்கள் இருக்கு இல்லையா, அது காதுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாம் குற்றம் இல்லைன்றா. அது இருக்கு இல்லைங்கிறது குற்றம் இல்லைன்றா. குடன் மீதும் குற்றமில்லை, முடவன் மீதும் குற்றமில்லை. நீங்க சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியாக பார்க்கக்கூடியது. கண் அவர்களுக்கு வெளிப்புறமாக கண் இல்லை என்றாலும் இறைவன் அவர்களை வாழ செய்கின்றான். அதில் இல்லை குற்றம். குற்றம் அவர்கள் பார்வை தவறாக இருப்பது, குற்றம் அவருடைய காதுகள் தவறானவற்றை கேட்பது, குற்றம் அவருடைய வாய்கள் தவறானவற்றை பேசுவது, அது குற்றம். பேச தெரியல, பேச்சு வரல அப்படிங்கிறது அல்ல குற்றம். அதை இறைவன் குற்றமாக பார்ப்பதில்லை, குறையாக பார்ப்பதில்லை. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் தீமை இருக்கிறதா? பேசாத ஒருத்தன் கெட்டது செஞ்சா இறைவன் ஏத்து பண்ணப்போ, காது கேட்டா அங்க ஒருத்தன் கெட்டது செஞ்சா இறைவன் ஏத்து பண்ணாதோ? ஏத்து பண்ணாது இல்லை. அப்போ பார்வைகளும் செவிப்புலனும் இதயங்களும் நன்றி செலுத்தும் பொருட்டு அப்படின்னு சொன்னா, காது கேட்காதனால கெட்டது செஞ்சதால காது கேட்காம போயிடுச்சு, இது அல்ல. நல்லவற்றை நாம் கேட்க வேண்டும், நல்லவற்றை பேச வேண்டும், நல்லவற்றை கொண்டு நாம் வாழ வேண்டும், நல்ல எண்ணங்களை கொண்டு வாழ வேண்டும். அது நன்றி செலுத்துதல். கொடுத்ததை நீங்கள் நன்றியோடு பயன்படுத்துகிறீர்கள். புரியல? ஒரு காது கேட்காம போயிடுச்சு, கண்ணு பார்வை குறைஞ்சிருச்சு, அதனால கெட்டது பண்ணிட்டாங்க, பாவம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் போகாதீங்க. அதுக்கெல்லாம் போகாதீங்க. கொடுத்ததை நல்லபடியா நீங்க எனக்கு நன்றியோட பயன்படுத்துறீங்களா? நல்ல விதமாக பயன்படுத்துறீங்களா? நல்லதுக்கு பயன்படுத்துறீங்களா? இதுதான் நீங்க நன்றியோட இருக்கீங்கன்னு அர்த்தம். அவனே அமைத்தான், அதற்கு நீங்க நன்றியோட இருங்கன்றான்.
நன்றியோடு இருப்பது, நல்ல காரியங்களை செய்து வருவது நன்றியோடு இருப்பது, இறைவனுக்கு நன்றியோடு இருப்பது. புரியுதா? ரொம்ப தெளிவா இருக்குண்ணே, லேசா இருக்கு. ரொம்ப நம்ம உடல் ரீதியா அந்த இதுக்கு போக வேணாம். நம்ம நம்ம கொடுக்கப்பட்டதுல அத நன்றியோட இருக்கிறதுங்கிறதுக்கான நல்ல விளக்கம். ஆமா, அதை சரியா பயன்படுத்துறதே நன்றியோட இருக்கிறோம். அது நல்லா எடுத்துக்கிறது, நன்மை எடுத்துக்கிறது. ஆமா. சைத்தான் படைப்பின் கோலங்களை மாற்றுவான். சரியா? நீங்க அதை கண்டு ஏமாந்து போயிடாதீங்க. கண் பார்வை குறைஞ்சிருச்சு, உடனே இறைவன் தண்டிச்சுட்டான்னு போகாதீங்க. உங்க பார்வை, அகப்பார்வை தெளிவா இருக்கா? நல்லதை பார்க்கக்கூடிய தன்மை இப்பயும் இருக்கா? இறைவன் அதைத்தான் பார்க்கறான். உங்க வெளிப்பார்வையை சைத்தான் மாத்துவான். வெளியில இருக்கிற உறுப்புகளை மாத்துவான். அவனை எல்லாத்தையும் செய்வான். நீங்க அதை போற்றவும் செய்வீங்க. இந்த டாக்டர் என்னை காப்பாத்திட்டாரு, அவர் என்னை காப்பாத்திட்டாரு எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா அதை கொண்டு இல்லை, உங்களை காப்பாத்தி என்ன காரியம் செய்றீங்க நீங்க இப்போ? எந்த கேடான காரியம் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஏன் நல்ல காரியம் செய்யல? அதுக்காகவா உங்களுக்கு? ஏன் நீங்க நன்றி செலுத்தலன்னு கேட்கிறேன். எதுவுமே அறியாதவளாக இருந்த நிலையில உங்களை படைச்சானே, இப்ப எங்க போயிட்டீங்க? இப்ப எப்படி கெட்டதை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அதை கேட்கறானே தவிர கண்ணு போயிருச்சு, காது போயிருச்சு, கால் போயிருச்சு, அதை அவன் கேட்கல. அவன் அதை கொண்டு உங்களை நம்மளை குற்றம் பிடிக்கிறது இல்லை. அதை கொண்டு ஏமாந்து போகாதீங்க. நான் சரி பண்றேன். மனுஷனுக்கு அறிவு இருக்கு. அந்த அறிவை யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? அதுக்கு எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க? கொடுத்த அறிவு எதுக்கு பயன்படுத்துறீங்க? சரியா? இதை கொண்டு இல்ல கூன் குருடு செவிடுன்றது மனசுல இருக்கக்கூடாது. மனசுல குடிஞ்சு போயிடக்கூடாது. மனசுல பார்வை இல்லாம போயிடக்கூடாது. நல்ல பார்வை இல்லாம போயிடக்கூடாது. மனசுல கெட்டதை கேட்கக்கூடியது இல்லாம கெட்டது கேட்கக்கூடாது. நல்லது பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இல்லாம போயிடக்கூடாது. சரியா? இவர்கள் நம்மை ஏமாற்றுவார்கள். இவர்கள் எங்கு திருப்புகிறார்கள் நம்மை? மனதின் பாதையில் நம்ம திரும்பணும். எங்க திருப்புறாங்கன்னு கேட்கிறாரு இவர். நீங்க எங்க திரும்புறீங்கன்னு கேட்கிறேன். சரியா? புரியுதா எல்லாருக்கும்? வேற என்ன கேள்வி? சொன்ன விஷயம் புரியுதா? அதனால இதை கொண்டு மனிதர்களை நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. பார்வை குறைஞ்சிருச்சு, காது கேட்காம போயிடுச்சு, கடல் தண்டிச்சுட்டான் அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த குறையும் உங்களுக்குள்ள வேண்டாம். இறைவன் அதை பார்க்கல, உங்க மனசை பார்க்கறான். அப்பயும் நீங்க நியாயத்தோட உங்க மனசாட்சிக்கு பொதுவாக இருக்கிறீங்களான்னு பார்க்கறேன். அதைத்தான் பார்க்கறேன். சைத்தான் நம்மை ஏமாற்றுவான். சைத்தானின் தோழர்களும் நம்மை ஏமாற்றுவார்கள், பயமுறுத்துவார்கள். சரியா? இப்ப நம்முடைய பழக்க வழக்கங்கள் சீராகட்டும். உடலை மனசு தெளிவா இருக்கும்போது உடலுக்கான அந்த பார்வையும் உடலுக்கான அந்த தெளிவும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் படிப்படியாக. மனசு தெளிவு இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் கூட நமக்கு தெரியாது. தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம், தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்போம், சிந்தனை இல்லாம போயிடும். அப்ப இதயங்களையும் அதான் சொல்றான், சிந்திக்கக்கூடியது சிந்திங்க. சிந்திச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சரியா பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றத கவனிச்சு நன்மைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த நன்மைகளை கொண்டு வாழும் பொழுது உடல் ரீதியானதையும் மாற்றி அமைப்பதை நாம் பார்க்கலாம். சரியா? ஆனா மனசு தெளிவு இந்த 22ல கண்கள் குருடாகவில்லை, நெஞ்சுக்குள் இருக்கும் இருதயம் தான் குருடாக கிடைக்கின்றன என்றோம். ஆமா ஆமா ஆமா. சரியா? அதனால அந்த குருட்டுத்தனத்தை கொண்டு நம்ம யாரும் நம்மளை குறைவானவர்களாக நம்மளை சொல்லும் போது மனசு உடைஞ்சிடாதீங்க. சைத்தானுடைய திட்டம் சூழ்ச்சி அது. சரியா? ஒட்டுமொத்த உடலும் நீங்கும் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது. அதனால மனசை பாதுகாங்க. இந்த மனசு உடலுக்கான காரியத்தை செய்யும், உடலும் பாதுகாக்கப்படும். சரியா? குற்றம் இல்லை. இதை நன்றி செலுத்துதல், நன்மைக்கு நாம் பயன்படுத்துதல் நன்றி செலுத்துதல். வேற என்ன கேள்வி இருக்கு? இல்ல இதுலயும் ஒரு கேள்வி இருக்கா? ஹலோ, சொல்லுங்கப்பா. இப்போ நம்ம ஒரு ஆயத்து படிக்கிறோம்னு வச்சுங்களேன், புகழென்றும் அகிலும் இறைவன் அல்லாவுக்கே ஆகும். இது எங்க ஸ்டோர் ஆகுது? மூளையில ஸ்டோர் ஆகுதா இல்லாட்டி மனசுலையா, மைண்ட்லையா? இப்போ உடல் போயிடுச்சுன்னா மூளையில ஸ்டோர் பண்ண நம்ம படிச்சது எல்லாம் போயிடும். இப்போ மைண்ட்ல ஸ்டோர் இருந்தா மைண்ட் பிரியும்போது அது மனசோட சில எல்லா ஆயத்தும் மனசோட கலந்துருக்கும் இல்லையா, உணர்வா? எப்படி அதை பாக்குறது?
வேதம் மனசுக்கு சரியா? ம். அது மனசுல நம்ம பிறக்கும் போது முதல் சுவாசத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் உயிர் மூச்சு. ம். இந்த உயிர் மூச்சுல அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நம்ம படிக்கிறது, கேட்கிறது, நினைவுபடுத்துதல் தான். சரியா? நினைவுபடுத்தும் போது யார் அதை கேட்கிறார்களோ, என்னிடமிருந்து நேர்வழி வரும் பொழுது யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவளுக்கு கவலையும் இல்லை, பயம் இல்லை. அப்படி நினைவுபடுத்துதல் நடக்குது. அப்போ நம்ம சரி பார்க்கிறதும் அந்த புத்தகத்தை, வேதத்தை, மறைய நம்ம சரி பார்க்கிறது, குரானை சரி பார்க்கிறதும் விளங்கிக் கொள்ளும் போது நம்ம சரி பார்க்கிறோம். உள்ள மனதோட அதை ஒப்பிட்டு பார்த்து, ஆமாம் சரிதான், இந்த செய்தி சரிதான் அப்படின்னு நம்ம சரி பார்க்கிறோம். அப்ப மனசுக்கு லைவா வேணும், உயிரோட்டமா வேணும், பிரசன்ட்ல வேணும் செய்தி. ஒரு இயந்திரத்திற்கு தான் அது வேணும். மெமரி பண்ணி வச்சுக்கிட்டு அதன்படி செஞ்சுக்கிட்டே வர்றதுக்கு. மனுஷனுக்கு இல்லை. மனிதனுக்கு லைவா வேணும். அப்ப லைவா இருக்கும்போது மூளையில அது பதிவாகத்தான் செய்யுது. ஒரு செய்தி எனக்கு வரும்போது அது மூளையில பதிவாகுது. வழி நடத்துது மனசா இருக்கணும். மனசு லைவா இருந்து வழிநடத்துது. மூளையில அதுக்கு முன்னாடி எப்ப பதிவு செய்யப்பட்டதோ அதுல இருந்து தான் அது வேலை செய்யும் மூளை. மனசு நமக்கு லைவா இப்போ அது அந்த செய்தி நமக்கு என்ன வழிகாட்டுதுன்னு சொல்லி. வேதத்துக்கான விளக்கம் ஒன்று இல்லை இல்லையா? வாழ்க்கைக்கு ஒவ்வொரு சூழலையும் நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கு. அது மனசுல மூளையில பதிவு செஞ்ச விஷயம் மட்டும்தான் திருப்பி வரும். மனசு இப்போ இந்த சூழல்ல எனக்கு என்னவாக நான் என்ன செய்யணுங்கிறத அறிவிக்கிறது மனசுல. சரியா? அப்படி இருக்கு. அதனால மூளையில் பதியப்பட்ட செய்தியும் என்ன மாதிரி விளக்கங்களோட அது பதியப்பட்டிருக்கோ அது அப்படியே தான் அதை மட்டும் தான் சொல்லும். திருச்சி அதே சொல்லிட்டே இருக்கும். ஆனா மனசுக்கு இப்போ இந்த சூழல்ல எனக்கு என்னவாக அந்த விளக்கம் எவால்யூஷன் ஆகுது, அந்த அந்த விளக்கம் எப்படி பரிணமிக்குது அப்படின்றத மனசுதான் கிரகிக்கும். இந்த சூழல்ல எனக்கு எந்த மாதிரி அப்படின்றத மனசு கிரகிக்கும். அப்புறம் மூளையை அதை பதிவு பண்ணிச்சு. சரியா? முதல்ல மனசு லைவா இருக்கு. மனசும் உயிரும் லைவா நமக்கு இப்ப தேவை இருக்கு. அப்போ அந்த செய்தி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்தும். அவங்களோட இயற்கைக்கு ஏற்ற அந்த மாதிரி. சூழ்நிலைக்கு ஏற்ப வழி நடத்தும். ஆமா. மூளையில் இருக்கிறது எப்பயும் ஒரே மாதிரி தானே செய்ய வைக்கும். அதே காரியத்தை ஒரு இயந்திரம் அதை செய்யும்ல. இயந்திரத்துக்கும் இயந்திரம் வந்து ஒரே ஒரே மாதிரி தான் பண்ணும். ஆமா, எப்பயும் ஒரே மாதிரி பண்ணும். வேகமா பண்ணும், திருப்பி பண்ணும், நிறைய பண்ணும். அது நம்ம மூளை அதே வேலை செய்யும். மனசு அப்படி இல்லை. மனசு புதிதாக வழிகாட்டும். இப்ப அது மனசு சொல்ல உடம்பு மூளையும் அது பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப அதன்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால மனசுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அது இப்ப எனக்கு என்ன அறிவிப்பு வருதோ அந்த அறிவிப்பை கவனிக்க சொல்லுது மனசு. மனசு லைவா இருக்கு. மூளையில பதிவு செஞ்ச விஷயம்தான் என்னமாக சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கோ அதை தான் வச்சுக்கணும். அதுக்கு மாற்றாக வராது. அப்ப யாரெல்லாம் நான் இதுக்கு மேல கிடையாது, இது மட்டும்தான், நான் இதே தான் செய்வோம்னு சொல்றாங்களோ இவங்க மூளையில மனசை விட்டுட்டாங்க, மூளையில வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம். ஒரு இயந்திரம் போல ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க தான் சடங்கு செஞ்சுட்டு இருக்காங்க. தேவை இருக்கோ இல்லையோ செஞ்சுட்டு இருக்கிறது சடங்கு. அப்போ மூளையின் அடிப்படையில் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அந்த காரியம் செய்யறாங்க. மனசு அவருக்கு அறிவிக்கல. மனசு எனக்கு தேவையா, ஒரு உணவு சாப்பிட கூட எனக்கு தேவையா இல்லையாங்கிறத அறிவிக்கிறது மனசு. மூளை அப்படி இல்லை, பழக்கப்படுத்திட்டா கேட்கும். அது உடம்பை இயக்கி அதை கேட்கும். மனசு அப்படி இல்லை. ரொட்டீன். ஆமா, ரொட்டீன். ஒரு இயந்திரத்துக்கான இந்த உடம்பை மட்டும் பாக்குறது மூளையை, நீங்க மூளையை கூட நீங்க செயல்படுறது ஒரு இயந்திரம் போல நீங்க உடம்பு ஆக்கிட்டீங்கன்னா சொல்லி கொடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படிதான் மனுஷங்களும் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வேலைக்கு போகும்போது நம்மளை அப்படி இயந்திரம் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. சொந்தமாக செய்யும் போது கூட நீங்க மனசை பின்பற்றும் போது பல பிரச்சனைகள் நீங்குது. மனசை விட்டுட்டீங்க, இயந்திரம் போல மூளை பயன்படுத்தி செய்யும் பொழுது பல பிரச்சனைகள் உருவாகுது. யாருக்கு அது உருவாகுது, யார் மனசு கொண்டு வாழ்றாங்களோ அவனுக்குள்ள அது கஷ்டமா இருக்கும். இது என்ன கொஞ்சம் கூட மனசு இல்லாம இருக்கு, மனுஷ தன்மையே இல்லாம இருக்குன்னு நம்ம சொல்றவங்க எல்லாரும் மனசை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க.
யாரை பார்த்து சொல்றாங்கன்னா இயந்திரம் போல வாழ்ந்துட்டு இருக்கவங்கள, மூளையை மட்டும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, மனசை விட்டுட்டாங்கன்னா, மனித தன்மையை விட்டாங்கன்னா, அவளுக்கும் இயந்திரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனாலதான் அவங்க எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணப்படுறாங்க. அவங்களாம் தூக்கிட்டு ஒரு இயந்திரத்தை கொண்டு வர்றாங்க. 10 மனுஷன் செய்யறது ஒரு இயந்திரம் செய்யும் சொல்ற போது, ஏன்னா அந்த இயந்திரத்துக்கான உரிமையா மாறிட்டான. மனுஷனா இருக்கிறவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க, இயந்திரமா இருக்கிறவங்களுக்கு செய்ய கஷ்டமா இருக்கும். அப்ப நாம இயந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்ல மனிதனாக வாழ்றோமான்னு கவனிக்கும் போது வாழ்வுண்டு. நம்மளும் மனுஷனா இருப்போம், மற்றவங்களையும் மனுஷனாவா இயந்திரமா பார்க்கணும். சரியா? இப்போ உள்ளட்சம் தான் வந்து எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனா இருக்குது. இப்போ உள்ளட்சத்தை பத்தி பேசும்பொழுது நல்ல ஒரு வசனத்துல வந்துட்டு, உங்களையும் உங்கள் முன்னோர் படித்த இறைவனையே அழையுங்கள், நீங்கள் உள்ளட்சம் உடையவராக ஆகலாம். அதுல வந்து என்ன உள்ளட்சம் வருது? உள்ளட்ச மரம் வெளிப்படையா பார்க்கறது உள்ளட்ச மரம் மாதிரி தெரியல. பட் வந்துட்டு நம்ம பழசு நினைச்சு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன தீமை நடந்திருக்கோ எண்ணங்கள்னால அதை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பயம் ஏற்படுது. இதுல வந்து தெளிவு தேவைப்படுது, முழு விளக்கம் தேவைப்படுது இந்த வசனத்துல. எந்த வசனம்? 2ல 2:21 2ல 21 2ல 21 கரெக்ட். மானுடரே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த இறைவன் அவன் ஒருவனை அழைப்பீராக, நீங்கள் உள்ளட்சம் உடையோராகலாம். உள்ளட்சம்னா என்ன? கை கால் நடுங்கிறதா? உள்ளட்சம்னா நீங்க தவறு செய்வதற்கு, தவறு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வருது இல்லையா மனசுல, அதுதான் உள்ளட்சம். இன்னொருத்தருக்கு கேடா ஒண்ணு செஞ்சிடக்கூடாது, அதான் உள்ளட்சம். பொய் சொல்லிடக்கூடாது, ஏமாற்றிடக்கூடாது, இதெல்லாம் உள்ளட்சம். ஒரு கெடுதி நடந்துடக்கூடாது, இதெல்லாம் உள்ளட்சம். அப்ப எப்ப அது நிகழுது? உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்து அவனையே அப்படின்னா நல்ல எண்ணத்தோட நீங்க அர்த்தம். நல்ல எண்ணத்தோட நீங்க செய்யும் போது உங்கள் இறைவனை நீங்கள் அழைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நன்மையாவும் இறைவனுடையதுங்கிற எண்ணம் இருக்கிறதன் காரணமாக நல்லது வேணும்னு நினைக்கும் போது இறைவனை தான் நீங்க அழைக்கிறீங்க. நீங்க என்ன பேரை சொல்லி அழைச்சாலும் அது ஒண்ணும் இல்லை. ஆனா நல்ல எண்ணத்தோட நல்லதற்காக நீங்க நினைக்கும் பொழுது இறைவனை அழைக்கிறீங்க. இப்போ உள்ளட்சம் ஏற்படுது. அந்த உள்ளட்சம் என்ன செய்யுதுன்னா நம்மளை தீமைகளை விட்டும் தடுக்குது, கெட்டவற்றை விட்டும் தடுக்குது, ஆபத்துகளை விட்டும் நம்மளை பாதுகாக்குது. அப்ப அவனையே அழைப்பீராக அப்படின்னா நல்ல எண்ணத்தோட இருங்க. ஏன்னா கெட்டது நல்லதும் இருக்கு, அதை பிரிச்சு காட்டப்பட்டிருக்கு. நீங்க நல்லதை தேர்ந்தெடுக்கிறீங்க, இறைவனை அழைக்கிறீங்க. அப்ப எனக்கு பிரிச்சு காட்டப்படுவதற்காக நான் இறைவனை அழைக்கிறேன். அதாவது நல்ல எண்ணத்தோட நான் இருக்கணுமே, நல்லபடியா நடக்கணுமேங்கும் போது நம்ம இறைவனை அழைக்கிறோம். எந்த கேடும் நடந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு வருது, அது ஒரு லட்சம். சரியா? இறைவனை அழைப்பதுன்னா புரியுதா? ஏதோ ஒரு பேரை சொல்லி கத்துறதா இறைவன் அழைக்கிறது? நல்ல எண்ணத்தோட மனசுல நம்ம இருக்கிறோம். இப்ப இறைவனைத்தான் அழைக்கிறோம், அது அவனுக்கு தெரியும். உண்மையான அழைப்பு அவனிடமே சேர்கிறது. அவனையே அவன் அழைக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்கின்றான். உண்மையான அழைப்புனா என்ன? நல்லபடியா நடக்கணுமே நம்ம மனசுல நினைக்கும் போது இறைவனை அழைக்கிறோன்னு அர்த்தம். அது அவனுக்கு தெரியும், நம்மளை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு. உண்மையான அழைப்பு இறைவனுக்குரியது. அப்ப அவன் ஒருவனையே நல்லது மட்டும்தான் எனக்கு வேணும், இதுதான் இறைவன் ஒருவனையே அழைக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு 80% நல்லா இருந்தா பரவாயில்ல, 20% கெட்ட இருந்தா ஓகே அப்படி சொல்லும்போது நீங்க இறைவனை அழைக்கலன்னு அர்த்தம். ஏன் நினைக்கும் போது நல்லது நினைக்கிறது என்ன என்ன பிரச்சனை? இவ்வளவு இருந்தா போதும், ஏன் அப்படி போறீங்க? நல்லபடியான்னு வாங்க, அதான் ஒரே அழைப்பு. அவனையே அழைக்கிறேன்னு அர்த்தம், இறைவன் அழைக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல எண்ணத்தோட ஒரு காரியத்தை செய்யுங்க, நல்லபடியா நடக்கட்டும்னு கேளுங்க, அதான் அவன் ஒருவனையே அழைத்தல்னு அர்த்தம். அவனை அந்த நல்லெண்ணம் வரும்போது கெட்டது செஞ்சிடக்கூடாது, கெட்டது விளைஞ்சிருமேன்னு பயப்படுறது தான் உள்ளட்சம். கெட்டது நடந்துடக்கூடாதுன்னு நீங்க நமக்கு ஒரு எண்ணம் வருது, அதான் உள்ளட்சம் எப்பொழுது. அப்ப அது நல்லது வேணும்னு நினைக்கும் போது கெட்டது வேணாமேன்னு வருது இல்லையா, அதான் உள்ளட்சம். புரியுதா?
புரியுதுங்க. இப்போ பிறருக்காக செய்யும்போது நம்மளோட தனித்தன்மை குறைஞ்சிரும் தானே? குறைஞ்சிட்டே வர மாதிரி. பிறருக்காக செய்யறதுன்னு என்ன இருக்கு? உங்களுக்காக தானே, இல்லையா? இல்ல வேலைக்கு போறோம். இப்ப அதுல நிர்பந்திக்கப்படுறோம். அல்லது வீட்டிலேயே ஒரு ஒரு சில வேலையை மத்தவங்களுக்காக செய்யறோம். அது அப்படி செய்யும்போது அந்த நம்மளோட தனித்தன்மையில இருந்து நம்ம விலகுற மாதிரி ஆஹ் அந்த அந்த மத்தவங்களுக்காக நீங்க எதுவும் செய்யலப்பா, உங்க வேலையை தான்ப்பா செய்யறீங்க. ம். நீங்க செய்யறது உங்க வேலையை தான் செய்யணும், சரியா? அப்ப நீங்க நன்மையை விரும்பும் போது கெட்டது நீங்கிரும். நன்மையில இறைவனுடைய காரியம் தானே, உங்க காரியம் என்ன இருக்கு? நீங்க கெட்டது செஞ்சா உங்க காரியம். நல்லது செய்யும் போது அது இறைவனுடைய காரியம் இல்லை. அது அவங்க புரியாம ஏன் காரியம் உன் காரியம் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல விடமா நீ சமைக்கிறீங்கம்மா, எனக்காக சமைக்கிறேன், என் பிள்ளைக்காக சமைக்கிறேன் அப்படியா? இல்ல இல்ல, உங்களுக்கும் சேர்த்து தானே, நல்லது தானே. கெட்டது சமைச்சா அது எல்லாருக்கும் தானே கெடுது, இல்லையா? சுவாசிக்க தானே செய்றீங்க. சமைக்கும் போது சுவாசிக்கிறீங்களே, அதுல மனம் எடுத்தானே செய்றீங்க. ஆற்றலுங்கிறது மனதுல இருக்கு, மனம்ல இருக்கு, ருசியில இருக்கு, சரியா? இப்ப எனக்காக நான் சமைக்கல அப்படின்னா அந்த மனம் இருக்கத்தானே செய்யும். அந்த மனத்தை சுவாசிக்கிறீங்களே, சரியா? அப்ப நன்மை யாவும் இறைவனுடையது. அந்த நல்லெண்ணத்தோட செய்யுங்க. கெட்டதை பத்தி யோசிக்காதீங்கம்மா, கெட்டதை யோசிக்காதீங்க. நல்லது செய்யுங்க, நல்லெண்ணத்தோட செய்யுங்க. அதுக்கு கூலி நம்ம படைச்சவன்ட்ட இருந்து இருக்கு. நீங்க எதுக்கு இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க நல்ல பேர் வாங்கணும், இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படியே எதிர்பார்க்குறீங்க? அப்படியே சொன்னா கூட, அப்படியே அவங்க சொன்னா கூட, இறைவன் நல்லபடியா அமைச்சு கொடுத்துருக்காரு மனசுல நினைங்க, அவ்வளவுதானே. இல்ல அவங்களுக்கும் நினைவுபடுத்திருக்காரு, அவங்களுக்கும் நினைவுபடுத்துங்க, இறைவன் நினைவுபடுத்துங்க. நல்லபடியா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா கூட நீங்க இறைவனை தான் சொல்லணும். நல்லபடியா நான் செஞ்சிருக்கேங்கிறதும், நல்லபடியா அமைஞ்சிருக்குங்கிறதும் நீங்க இறைவனை நினைவுபடுத்துறீங்க, சரியா? அதாவது நம்ம செய்யல, அதை தாண்டி ஒன்று நிகழ்ந்திருக்குங்கிறத நினைவுபடுத்துறீங்க. உங்களுக்கும் நினைவுபடுத்துறீங்க, மற்றவர்களுக்கும் நினைவுபடுத்துறீங்க. நன்மைக்கு நம்ம சொந்தம் கொண்டாடுறீங்க. நன்மை வேணும். ஆனா நன்மை நிகழும் பொழுது இன்னும் வேணும், இன்னும் வேணும் நினைக்கிறோம். அதான் வேண்டுதல். படைச்சவன்ட்ட கேட்கிறோம். அவன உதவி மறைவாக இருக்கு. ஒரு காலம் பார்க்க முடியாத அந்த ஆற்றலை, அவனை மறைவிலிருந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கான். நம்ம அதை உணர்றோமா? நீங்கள் நன்றி செலுத்தவில்லையா அப்படின்னு கேட்கிறான் உங்க மனசுல. அதாவது நல்லது நிகழும் போது இது நான் செய்ததல்ல, என் இறைவனிடமிருந்து எங்களுக்கு கிடைத்ததுங்கிற எண்ணம் தான் நன்றி செய்யறது, சரியா? அப்ப நம்ம ஒண்ணு செய்யும்போது நல்லெண்ணத்தோட செய்யுங்க. கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவங்க விலகிடுவாங்க. அதனால தானே சொல்றீங்க அவங்களுக்காக செய்யறேன்னு. ஏன் சொல்றீங்க? உங்க பிள்ளைக்காக செய்யும்போது அப்படி சொல்லுவீங்களா? உங்க மனைவிக்காக, உங்க கணவனுக்காக, உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்க செய்யும்போது அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு அதையே அந்த வெறுப்போட செய்றீங்க. நல்ல எண்ணத்தோட செய்யுங்க. அந்த வெறுப்பு அவங்ககிட்ட இருந்து நீங்கும். அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பு நீங்கும். அவங்க உங்ககிட்ட நெருங்கும்போது உள்ளட்சத்தோட நெருங்குவாங்க. நீங்க நல்ல எண்ணத்தோட இருங்க. நல்ல மனுஷனுக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படிலாம் கதை சொல்றாங்கல்ல, அந்த கதையெல்லாம் கேட்காதீங்க. நல்ல மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வராது. அதை செய்ததற்கு நினைவூட்டுவதற்காக வருது. அவர்கள் செய்ததற்கு நினைவூட்டுவதற்காக. நீங்க ஒரு நேரத்துல ஒரு மனுஷனை பார்த்திருப்பீங்க, நல்ல காரியம் செஞ்சிருப்பாங்க. அதனால எப்பயுமே நல்லவர் நினைக்கிறீங்க. மனிதன் மாறி மாறி தான் இருக்கிறான். பல சூழல்கள்ல, பல நிர்பந்தத்துல, இல்ல அவனே வந்து தவறு செய்யக்கூடியவனாக இருக்கவும் செய்யறான். அவன் நல்ல விதமாக நீங்க பார்த்துட்டு அவன் எப்பயுமே இப்படிதான் இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, சரியா? அதனால நம்ம நமக்குள்ள பார்ப்போம். நமக்குள்ள பார்ப்போம். நம்ம நல்லெண்ணத்தோட செய்யறோமான்னு பார்ப்போம். அங்க இருக்கிற தீமை விலகும். அந்த தீமையை பார்க்க வேண்டாம். எச்சரிக்கைகள் நமக்கு வரும். நம்ம தவறு செய்ய போறோம், தவறு எடுக்க போகுது அப்படின்னா எச்சரிக்கைகள் நமக்கு வரும். உணர்வை கவனிச்சு வாழும்போது அது நமக்கு வழிகாட்டும். எல்லா மனிதனுக்கும் அது உண்டு. அப்போ பெரும்பாலானோர் அதை உணர்வுல வாழ்றது இல்லை, நல்ல எண்ணத்தோட செய்யறது இல்லை. அதாவது இறைவனை அவன் ஒருவனையே அழைப்பதில்லைன்னு அர்த்தம். இறைவனையே அழைப்பதில்லை, நல்ல எண்ணத்தோட செய்யறதில்லை. ஏதோ கடமைக்கு செய்யறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய உணர்வோட காரியத்துல இல்லை, சொல்றவங்க சொல்றதை கேட்டுட்டே இருக்காங்க. அதுல நல்லதை உணர்ந்து இப்ப நான் இப்படிதான் செய்ய போறேன். என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் இந்த மாதிரி செய்வேன். எனக்கு இப்படிதான் செய்ய முடியும். அப்படி பண்ணா அது கெட்டதா இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுதா ஒரு காரியத்தை? நல்ல விதமா செய்யணும். என்கிட்ட சொல்லிட்டீங்களே நான் செய்யறேன். நல்ல விதமா செய்யறேன். சரியா?
அதுக்கு நம்ம அப்படி சொல்லும்போது நான் செய்ய போறேன் இல்லை, நான் இறைவனுடைய உதவி தேடுறேன்னு அர்த்தம். நல்லது இறைவனுடையதுங்கிற எண்ணம் இருக்குன்னு காரணமா நம்ம செய்யல, இறைவன் செய்யறாங்கிற எண்ணத்தோடு நம்ம செய்யறோம். அது வெளிக்காட்டுறோம் இல்லை காட்டாம இருக்கோம். இப்போ உணர்வோட வாழ்றோம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. நம்ம யாரையும் எதிராக எந்த இதையும் உடைக்க வேண்டியதில்லை, எந்த இதையும் ஒன்றையும் உடைக்க வேண்டியதில்லை, யாரையும் அழிக்க வேண்டியதில்லை. நல்லது செய்வோம், கெட்டது அழியும். யாரு அழியணுங்கிற நம்ம எண்ணம் இல்லை, கெட்டது அழியணும், அவ்வளவுதான். நம்முடைய எண்ணம் நல்லது வேணும், நல்லது செய்யணும், கெட்டது அழியணும், அவ்வளவுதான். அந்த கெட்டது யாரெல்லாம் செய்யறாங்களோ அவளுக்கு அந்த அனுமதி இல்லாம போயிடுச்சுன்னா போதும் இல்லை, அதனால செய்ய முடியாம போனா போதும் இல்லை. நம்ம யார் மீது குற்றம் சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். இதுக்கு இறைவன் உதவி தேவை நமக்கு. இந்த மாதிரி நம்ம வாழ்றதுக்கு இறைவன் உதவி தேவை. படிப்படியா படிப்படியா நம்மளை முன்னேற்றலாம். அவன் அந்த நல்ல எண்ணத்தோட, நல்லது வேணுமேன்னு எண்ணத்தோட நம்ம இருக்கும் போதெல்லாம் நமக்கு அவன்கிட்ட இருந்து உதவி மறைவாக வந்துகிட்டே இருக்கு. அது வரும்போது இது நான் செஞ்சேங்கிறத யாராவது சொன்னா இல்ல நம்மளே நினைக்கும் போது அதை விட்டு விலகுங்க. நல்லது என் இறைவன் விரும்பு, அவன் இதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான், அவனுடைய காரியம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு வாங்க. நல்லதுக்கு சொந்தம் கொண்டாடாதீங்க. நல்லது இறைவனிடம் இருந்து நம்ம எல்லாருக்கும் நன்றி. சரியா? நல்லது செஞ்சா கஷ்டம் வந்துடும் அப்படிலாம் கிடையாது. நீங்க முற்படுத்தி தான் வருமே தவிர நீங்க முற்படுத்தாது வராது. இதுதான் கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை. நான் செய்யாத எனக்கு வந்துருச்சு, கடவுள் கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு சொல்றீங்களே, அதை சொல்லும் போது கேட்கவும் செய்றீங்களே, அது எப்படி? இல்லை, இறைவனிடமிருந்து ஒருபோதும் இல்லை, கேடு இல்லை. அவர் செய்தது வந்திருக்கிறது, அவ்வளவுதான். இறைவனுடைய எச்சரிக்கை அது. நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதோடைய பலன் வரும். மனசுக்கும் உடலுக்கும் ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கங்க. உடல் எதிரான ஒன்றை ஈர்க்கும். நம்முடைய உடலானது, ஒரு பொருளானது எதிரான ஒன்றை ஈர்க்கும். மனசானது ஒத்ததை ஈர்க்கும். நல்லதை ஈர்க்கும், கெட்டதை இருக்கும் மனசுல. உடல் அப்படி இல்லை, உடல் எதிரான ஒன்றை ஈர்க்கும். நீ அதான் மேட்சிங்கா இருக்குன்னு கூட சொல்லுவீங்க. கருப்பு வெள்ளையும் ஒன்னா பார்த்துச்சா மேட்சிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இவருக்கு ரொம்ப இறக்கம் குணம், அவருக்கு ரொம்ப கோபம் குணம், 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கான்னு சொல்லுங்க. அதெல்லாம் உடல் ரீதியாக நீங்க சேர்த்து வைக்கப்படுது. மனசு ஒத்ததை தான் இருக்கும். மனசு ஒத்ததான் இருக்கும். அதனால்தான் அவன் சொல்றான், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை நான் ஒன்று சேர்த்து வைப்பேன். உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக நீங்க எதிரான ஒண்ணுதான் இருக்கப்படும் உங்களுக்கு. நீங்க அதை பார்த்து குறை சொல்லிட்டே இருக்கீங்க. இல்லை, அதை பார்க்காதீங்க, மனசை பாருங்க. குற்றங்குறை மனசுல பார்க்காதீங்க. உடல்ல வேறுபாடு முன்ன பின்ன இருக்கும், அது நம்ம குறைய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசை பார்த்துட்டோம்னா மனசு ஒத்ததை மட்டும்தான். நன்மையை இருக்கும், தீமையை இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. மனசையும் உடலையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சொல்றவங்க அப்படி சொல்லிதான் நம்மளை குழப்புறான். மனசை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வரும்போது கெட்டது நம்மளை விட்டு விலகி போவோம், நம்மளும் கெட்டதை விட்டு விலகி போவோம். அவர்கள் வெட்டுவார்கள், வெட்டவும் படுவார்கள். கெட்டதை வெட்டுவாங்க, கெட்டது அவங்களை விட்டு வெட்டி போகும். அது நீங்கும், மிகச்சரியாக வெட்டப்படும். அதுக்காக தான் மனசை வந்துட்டு அல்லாஹ் சொல்றது, அருளை கொண்ட ஒருத்தருக்கும் அருளை அதிகரிப்போம். ஆமா, அதன் அடிப்படையில் தானே. ஆமா. அதே மாதிரி தீமை எதிர்ப்பு. உடலையும் மனசையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. அப்படி சொல்லி தர்றாங்க நமக்கு. நமக்கு தெளிவா இருக்கக்கூடாது, குழப்பத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி தர்றாங்க. நம்ம அதுல குழப்பம் அடைஞ்சிடறோம். உருவத்தை கொண்டு வித்தியாசமா இருந்துக்கிட்டு நாங்கெல்லாம் ஒண்ணுன்னு சொல்றீங்க. இல்ல, அவன் சொல்றான் நான் உங்களை ஒன்று சேர்ப்பேன்னு அவன் சொல்றான். எப்படி? எதை கொண்டு? மனசை கொண்டு அவன் ஒன்று சேர்க்கிறான். நீங்களும் உடம்பை கொண்டு ஒன்று சேர்ந்துக்கிறீங்க, அவ்வளவுதான். ஒரே மாதிரி வேஷம் போட்டு பச்சை சட்டை போட்டா ஒரு குரூப்பு, வெள்ளை சட்டை போட்டா ஒரு குரூப்பு, சேவ் சட்டை போட்டா ஒரு குரூப்னு நீங்களே பிடிச்சிக்கிறீங்க. அது இல்லை, இறைவன் சேர்ப்பது அப்படி இல்லை. இந்த நிறங்களை, இந்த வெளிப்படையான இங்க பார்க்கறதை கொண்டு இல்லை, மனசை கொண்டு அவன் ஒன்று சேர்க்கிறான். மனசு நன்மையை மட்டும்தான் இருக்கும் மனசுல, கெட்டதைத்தான் இருக்கும். ஆனா ஒரு வரையில நீங்க ஏமாத்தலாம், மனசுக்கு அப்படி இல்லை. அதனால உணர்வுக்கு வாங்க. புத்தகம் நமக்கு உண்மையை அறிவிக்கின்றது, உண்மையை பற்றி அறிவிக்கின்றான். அவருடைய கூலி நன்மைக்கு நன்மை கூலி. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நன்மைக்கு நன்மை கூலி, எந்த மாற்றமும் இல்லை. அதனால நல்லது இறைவனிடம் இருந்துங்கிற எண்ணத்தோடு நம்ம காரியம் செய்யும் போது நம்ம அடுத்தடுத்த காரியம் போயிட்டே இருக்கும்.
ஒரு காரியம் செஞ்சுட்டு இந்த காரியத்துக்கு பாராட்டு விழா ஒன்று நடத்தி, சரியா, இவர் ரொம்ப பெருசு நல்ல காரியம் செஞ்சுட்டாரு, அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். நல்லது நிகழும்போது இறைவனுடைய அடுத்தது காரியம் போயிட்டே இருக்கும். எப்போ என்னை பாராட்டணும்னு நினைக்கிற நீங்க பண்ண ஒரு காரியம் இல்லை, அது உருப்படாத காரியமா போச்சு. ஒரு நல்லது இருக்கு, இன்னும் உங்க பேரை வேணா போட்டுக்கிறீங்க எழுப்பி, இந்த இதை செஞ்சவர் அவரு அப்படின்னு போட்டுக்கிறீங்க, இதை இவர் செஞ்சாரு, இது அவர் செஞ்சாரு, சரியா. நீங்க அதை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஏமாத்துறவே அந்த கல்லை தூக்கிட்டு அவன் பேரை போட்ட கல்லை வச்சுட்டாலும் நீங்க அதையும் நம்புவீங்க. இந்த கல் இருக்கு அதனால இவர் தான் பண்ணாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கு, சரியா. அது இல்லை, மனசு உயிரோட்டமாக அந்த சூழல்ல அது கவனிக்குது, அவ்வளவுதான். அது கலந்து போயிட்டே இருக்கு. குழப்பம் அடையாதீங்க. நினைவுபடுத்துவதற்கு தான் புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. நினைவுபடுத்துவதற்கு தான் நம்மோடு மனிதர்கள் இருக்கிறாங்க, நினைவுபடுத்தக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க வழிகாட்டுறாங்க. நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை, இன்னும் மனம் எப்படி வேலை செய்யுது, உடல் எப்படி வேலை செய்யுது, உனக்கு பிரிச்சு அறிவிக்கிறாங்க. இப்பதான் உனக்கு வேதம் புரியுது, புத்தகம் புரியுது, மறைவான விஷயம் என்னன்னு புரியுது, மறைந்து இருக்கக்கூடியது என்னன்னு புரியுது, மறை புரியுது. குரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அது விளங்குது, சரியா. உருவத்தை கொண்டு பட்டணங்களில் அவருடைய ஆடம்பரம் உண்மை ஏமாற்றி விட வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆடம்பரம்னு என்னது? வெளியே தெரிகிறது தானே, மறைவா இருக்கிறது ஆடம்பரம், வெளியே தெரியுது, அதை கொண்டு நீங்க ஏமாந்துடாதீங்க சொல்லு. மனதுக்கு அறிவிக்கப்படுது, இறைவனுடைய செய்திகள் மனதுக்கு அறிவிக்கப்படுது, சரியா. ரொம்ப வெளியே பார்க்காதீங்க, நெருக்கமா பாருங்க. உங்களுடைய பயணத்தின் தூரத்தை அதிகமாக்கி கொள்ளாதீர்கள். உங்களுடைய பார்வை ரொம்ப தூரம் போக வேண்டாம், பக்கத்துல பாருங்க, நெருக்கமா பாருங்க. நீங்க பயணம் பண்ண அது எதெல்லாம் தூரமா தெரிஞ்சு அதுல பக்கத்துல வந்துட்டு இருக்கும், அப்புறம் பாருங்க, சரியா, தெளிவா பார்க்கலாம். புரியுதா? நெருக்கமா இருந்தா தான் தெளிவா பார்க்க முடியும், இல்லையா. ஆமா. இது தூரத்து சொந்தம், தூரத்து சொந்தம் சொன்னாங்க, அது சொந்தமா அப்படின்னா உங்களுக்கு வழங்க, உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தானே சொந்தம், புரியல எப்படி சொந்தமாகும்? அப்ப புரியணும், புரியறதுக்கு ஒரு காலம் ஆகணும், அதையும் புரிஞ்சுக்கங்க. கூடயே ஒரு மனிதன் இருந்தாலும் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆகுது புரிஞ்சுக்கிறது, புரியுதா? குறைஞ்சது ஒரு மனிதனை புரிஞ்சுக்கிறது, பல சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிறது. ஆனா அவசரம் இல்லை, யாரோ ஒருத்தர் வந்தாரு சொன்னாரு நல்ல செய்தி சொன்னாரு உடனே நம்பிடுவீங்களா? இல்லை, செய்தியை மட்டும் எடுத்துக்க, செய்தி சரியான. அப்ப உணர்வின் பக்கம் நம்ம இருக்கும் போதுதான் இதெல்லாம் இந்த அறிவிப்புலாம் நமக்கு வரும், புரிஞ்சுக்கூடிய தன்மை வரும். இப்ப பக்குவம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும், படிப்படியா படிப்படியா பக்குவம் கிடைக்கும் நமக்கு, சரியா. வேஷத்தை கண்டு ஏமாறாதீங்க. ரொம்ப அழகா இன்னைக்கு ஒரு மிஷின் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு, என்னென்ன வார்த்தைகள் போட்டு பேசணும், யார்கிட்ட எப்படி எல்லாம் பேசணும், எப்படி எல்லாம் எல்லாமே சொல்லி தருது. அழகா பேசுறாங்க எல்லாரும். இப்போ ஒரு உண்மையும் இல்லை, ஆனா உண்மை இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம உணர்வை பின்பற்றுறது இல்லை, உண்மை என்னன்னு தெரியுறது இல்லை. மெஷினுக்கு தெரியுமா மனசுக்கு பேசுறோமா உடம்புக்கு பேசுறாங்கன்னு? தெரியாது, சொல்லி கொடுத்ததெல்லாம் பேசும். நம்மோடு வாழக்கூடிய மனிதர்கள் நமக்கு அறிவிக்கும் போது நமக்கு புரியுது இது எதுக்கானது, கேள்வி கேட்க முடியும். ஏன்னா கேள்வி கேட்கும் போது பதில் அப்பதான் கிடைக்குது. ஒரு இயந்திரம் இருக்கக்கூடிய பதில தான் எடுத்து சொல்லும், ஒரு மனிதன் அப்படி இல்லை. அந்த கேள்வி கேட்கப்படும் தருணத்தில் அவனுக்கு, அந்த மனிதனுக்கு வேதம் இறக்கப்படுது, அதாவது விளக்கம் இறக்கப்படுது, புரியுது. அந்த விளக்கம் விளங்கும் போது மறைவானது வெளிப்படுத்தப்படுது, வேதம் மறைவானது வெளிப்படுத்தப்படுது, குரான் மறைவானது வெளிப்படுத்தப்படுதுன்னு அர்த்தம். ஒரு மெஷின் அதை செய்யாது, மெஷினுக்கு ஆல்ரெடி அந்த பதில் இருக்கணும், அதை தேடி பிடிச்சு எடுத்து கொடுக்கும். மனுஷன் அப்படி இல்லை, மனிதனுடைய மனம் அப்படி அல்ல, அங்கே இறக்கப்படுகிறது, விளக்கம் இறக்கப்படுகிறது. விளக்கம் இறங்கும் போது வேதத்தை புரிஞ்சுக்கிறோம், புரியுது. மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம மனிதன் இயந்திரமா மாறிட வேண்டாம், மனிதனா இருப்போம், சரியா. மனிதனிடம் சொல்லிக் கொடுத்ததன் காரணமாக குற்றம் குறை இருக்கலாம், அவர்கள் உள்ளத்தின் பாதையில் திரும்பி வாழ்ந்து வரும் பொழுது படிப்படியாக அந்த தீமைகளை விட்டு விலகி கொண்டு வர்றாங்க. அவங்க ஒவ்வொரு மனிதனும் படிப்படியாக தூய்மை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறான், மனதாலும் தூய்மை அடைகின்றான், உடலாலும் தூய்மை அடைகிறான். இப்ப மன தூய்மை நமக்கு
இறைவனுடைய உதவியை கொண்டு நிகழும் போது இந்த மன தூய்மை மூளைக்கு கட்டளையிடும் பொழுது இந்த உடலானது அனைத்த தூய்மையும் நிகழ ஆரம்பிக்கும். சரியா? மன தூய்மை இல்லாத போது உங்களுக்கு புற தூய்மையும் இருக்காது. மன தூய்மை படிப்படியாக படிப்படியாக நாம் தவறி விட்டோம், இறங்கி விட்டோம். இப்ப இறைவனுடைய செய்தி வரும்போதெல்லாம் நாம் தூய்மை அடைகின்றோம். இப்பொழுது உடலின் தூய்மை இல்லையா, பொருளின் தூய்மை, நம்மை சுற்றி இருக்கும் அந்த சூழ்நிலையின் தூய்மை படிப்படியாக படிப்படியாக. சரியா? தூய்மையில் என்ன இப்போ நல்லது நமக்கு வேணும், நல்லது இருக்கு, நல்லது வெளிப்படுத்தணும், கெட்டதை நீக்கிக்கணும். இதான தூய்மை இல்லையா? இப்ப சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. இப்போ வந்து மூசா நபி கூட ஒருத்தர் பெரியவர் இருந்தார்ல, வேதனான மிக்கவர். அவருக்கு வந்துட்டு நடக்கிற விஷயம் எல்லாம் வந்து இருநர்லால அவருக்கு கிடைக்கப்படுது. அது அது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் தெளிவு வேணும். அவருக்கு எப்படி அந்த அந்த ஞானம் கிடைச்சது? உள்ளச்சத்துல இருக்கிறதுனாலயா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ யூசுப் நபிக்கு கனவுகள் பற்றி விளக்கம். அதே மாதிரி அவரோட சபையில ஒருத்தருக்கு ஒரு ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாத்துறதுக்கு அந்த ஒரு ஞானம். இப்போ அதே மாதிரி இந்த பெரியவர் வந்து நடக்க போற விஷயம் எல்லாம் வந்து முன்கூட்டி தெரியுது அவருக்கு. இப்போ நமக்கு அது இப்போ எனக்கு அந்த ஞானம் இல்லை. அதனால வந்து போய் கஷ்டத்துல மாட்டிக்கிறோம் உலக வாழ்க்கையில. இப்போ அந்த ஞானம் வந்து இவன்ட்டு கேட்கலாமா? எனக்கு வந்து முன்கூட்டியே அறிவித்து கொடு, தீமையிலேருந்து பாதுகாக்கப்படணும். இப்போ நீங்க சொன்னீங்களா, உள்ளட்சம் இருந்தா, உள்ளட்சம்ங்கிறது தீமையிலேருந்து பாதுகாக்கப்படுறது. அப்ப அவருக்கு எப்படி அந்த ஞானம் கிடைக்கப்பட்டது? நம்மளும் இறைவன்ட்டு கேட்கலாமா, எனக்கு அந்த ஞானம் வேணும் அப்படின்ட்டு? இல்லாட்டி அது ஒரு அறிவாதான் இருக்குமா? இப்ப எனக்கு அந்த தேவைப்படுது. நிறைய விஷயம் நடந்திருக்கு வாழ்க்கையில. அந்த ஞானம் இல்லாததுனால போய் மாட்டிக்கிறோம். அது எப்படி கேட்கறது இறைவன்ட்ட? இப்ப பார்த்தோம்ல நம்ம அவனையே நினைவு கூறுவீராக அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லெண்ணத்தோட ஒரு காரியம் செய்யணும் இல்லையா? ஆமா. அப்ப நல்லெண்ணத்தோட ஒரு காரியம் செய்யும்போது இறைவனோட அறிவிப்பு வருது உங்களுக்கு. அதை நீ உங்களுடையதான் ஆக்கிக்கல. என்ன சொல்றாரு? என் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் காரியம் செய்கின்றேன், இறைவனுடைய அறிவிப்பை கொண்டு காரியம் செய்யணும் தான் சொல்றாங்க. ஆமா. ஓ, உணர்வை பின்பற்றும் போது நல்லது எண்ணத்தோட செய்யும் போது நீங்க செய்யக்கூடிய காரியம் உங்களுடைய இறைவனுடைய காரியமாக அது தெளிவோட அந்த காரியம் உணர்வு வருது, உணர்வுல அறிவிக்கிறீங்க. பார்க்கிறவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியுது. சரியா? பார்க்கிறவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியுது. ஆனா அவர் உணர்வை கொண்டு வேலை செய்யறாரு. அது நன்மையாக ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம நல்லெண்ணத்தோட இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாக நல்லது நிகழணுங்கிற எண்ணத்தோட நீங்க செஞ்சுட்டு வரும்போது நீங்க செய்யக்கூடிய காரியம் நன்மையாக ஆகுது. அப்ப என்ன நீங்க சொன்ன அந்த உதாரணங்கள்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று கொடுக்கப்படுது. அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்திற்காக கொடுக்கப்படுது. இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டது கொண்டு அல்ல. நன்மை வேணும்னு கேளுங்க. அந்த நன்மை எப்படிப்பட்டதுங்கிறத இறைவன் படைப்பான். அப்ப உதாரணங்கள் இங்கே காட்டப்படுது. அப்படி என்ன உதாரணங்கள் காட்டப்படுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் நன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மட்டும் பாரு. உருவத்தை பார்க்காது. ஒவ்வொன்றும் அவர்களுக்கு நன்மை செய்வதற்கான அந்த உணர்வு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை செய்யறாங்க. அவர்கள் தங்கள் இறைவனையே நோக்கியவராக அதற்கு அவருடைய எந்த காரியமும் இது நான் செய்யறேன் அவங்க எண்ணம் இல்லாம, எந்த பிரதிபலன் இல்லாம உணர்வை கொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கேட்கும்போது கேள்வி கேட்டாங்க, நாங்க மற்றவங்களுக்காக செய்யறோம், ஒரு காரியம் செய்யறோம், அந்த எண்ணம் எல்லாம் இல்லை. மற்றவங்களுக்காக எதுவுமே நம்ம செய்யல, நம்ம காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம், இறைவனோட அறிவிப்பை கொண்டு செஞ்சுட்டு இருக்கோம், நல்லதா செய்யணுங்கிற எண்ணத்தோட செய்யும்போது அதோடைய விளைச்சல் வரும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் செஞ்சாங்க அவங்க, அவ்வளவு அதிசயமா இருந்துச்சு அவங்க செஞ்ச காரியம் எல்லாம் பின்னாடி பேசுவாங்க, பின்னாடி சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம உணர்வை கொண்டு வாழ்ந்து வரும்போது நன்மையாக ஆக்குவது இறைவனுடைய கடமை. அதே போல நானும் செய்யப்படுறேன். என்ன நாம் செய்ய போறோம்? உணர்வை பின்பற்றாம இவ்வளவு காலம் இருந்தோம். அதற்குரிய சோதனைகளை நீங்க சொல்றீங்க. இப்போ உணர்வை அவன் ஒருவனையே அழைப்பீராக அப்படின்னா நல்ல எண்ணத்தோட நீங்க காரியம் செஞ்சுட்டு வாங்க, நல்லபடியா நடக்கணும். நமக்கு அந்த காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இது தப்புன்னு தெரிஞ்சு நான் நிறுத்தணும். இந்த காரியங்களை செஞ்சிடக்கூடாது, நானு கெட்டதை செஞ்சிடக்கூடாது, நல்ல காரியங்கள் தான் செஞ்சுட்டு வரணுங்கிற எண்ணத்தோட செய்யுங்க. அந்த கெட்டதை செஞ்சிடக்கூடாதுங்கிறது உள்ளட்சம்,
நல்லது செய்யணுமேங்கிறத உங்களுக்கு இறைவனை அழைக்கிறீங்க. இப்போ நீங்க சொன்ன அந்த உதாரணங்கள் எல்லாம் அவங்க அப்படித்தான் செஞ்சாங்களே தவிர, எனக்கு இந்த ஆட்டில கொடு, அந்த ஆட்டில கொடு அப்படின்னு சொல்லி தவம் இருந்து வாங்கி அது போல நம்ம கதையில எல்லா கதையும் இங்க எல்லா ஊர்லயும் கதை கேட்டிருக்கோம்ல. இவங்க கடவுள்கிட்ட தவம் இருந்து என்ன பண்ணாங்க? எல்லாம் அழிவு தான் பண்ணாங்க. தவம் வாங்குற வரைக்கும் ஆமா. இல்லாம தவம் இருக்கிறது நீங்க சொன்ன கதைகள்ல தவம் இறைவனுக்கு அருளை கொடுத்த உடனே இவங்க பூரா அழிக்கிற கதை செய்யறதா கதை சொல்றாங்க இவங்க எல்லாரும். அப்படி இல்லை, அப்படி கிடையாது. இவங்க சொன்ன கதையை பூரா ஒரு ரீதியா பேசிட்டு இருக்காங்க. மனம் தூய்மை அடைவதற்காக, மனம் நல்லெண்ணம் கொள்வதற்காக இறைவன்ட்ட கேட்கிறீங்க. இப்ப அந்த நல்லெண்ணத்தோடு அவன் அருள் வரும்போது, நன்மையை நீங்க கேட்டதன் காரணமாக நன்மை வரும்போது, நீங்க செய்யக்கூடிய காரியமெல்லாம் நன்மையாகுது. தீமையை விட்டு உங்களை தடுக்கிறோம். இவ்விதமாக நாம் நம்முடைய அடியார்களை பாதுகாக்கின்றோம் அப்படின்னு சொல்றோம். எப்படி? அவங்க நன்மையை கேட்கிறாங்க, நன்மையை செய்யறாங்க, அதனுடைய பலன் அதனுடைய நன்மைகளை, அதனுடைய பலன்களை அவர்கள் செய்ததாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ கெட்டதை நான் விளக்குறேன்றான் இறைவன். நாம் நம்முடைய அடியார்களை இவ்வாறே பாதுகாக்கின்றோம் சொல்றோம். அப்ப நல்ல எண்ணத்தோட செஞ்சுட்டே வாங்க. அது அப்படியே கணக்கு அவன்கிட்ட இருக்கு. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வலப்புறம் இடப்புறமாக இருந்து அதை கண்காணித்து எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என்ன காரியம் செஞ்சோம்னு சொல்லி அவங்க அதை பார்த்துப்பாங்க. நல்ல எண்ணத்தோட செஞ்சுட்டே வா. கண்காணிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க நான் என்ன செய்யறேங்கிறத எனக்கு அறிவிக்கவும் செய்வாங்க. இது தப்பா இருக்கு அப்படின்ற உணர்வு எனக்கு வருது. அப்ப நீங்க அடிபடுகிறீங்களா? சரியா? நம்ம ஒரு மந்திர கோல் வச்சு இப்படி ஆட்டினோம்னா வேற மாதிரி நடந்துடும் அப்படிலாம் இல்லை. நீங்க சொன்ன உதாரணங்களை யாரும் அப்படி செய்யல. அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். சரியா? ஆமா. கரெக்ட், கரெக்ட். புரியுது, புரியுது. ஒவ்வொருவரும் அவளுக்கு உணர்வு அறிவிக்கப்பட்டுட்டு அதை செஞ்சாங்க. இதை செய்யின்னு சொல்லும் போது அதை செஞ்சாங்க. அவ்வளவுதான். அவளுக்கு இந்த ஆற்றலை கொடு அப்படின்னு அவங்களுக்கு எனக்கு இந்த சக்தி எல்லாம் இருக்குன்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அசுரர்களாக மாறியிருப்பாங்க, அரக்கர்களாக மாறியிருப்பாங்க. அவங்க அத்தனை பேருமே. நீங்க யாரெல்லாம் இறையடியாருன்னு சொல்றீங்களோ, இறை வாக்கினர்னு சொல்றீங்களோ, இறை செய்தி அறிவிப்பான்னு சொல்றீங்களோ, அவங்க போல அரக்கர்களாக மாறியிருப்பாங்க. இதை நான் செய்கிறேன்னு நினைச்சிருந்தாங்க. ஆமா. அவங்க யாரும் நான் செய்கிறேன் இறைவனுடைய காரியமாக எங்களுடைய விருப்பம் இல்லை. என் இறைவனுடைய அறிவிப்பை நாங்கள் பின்பற்றுகிறோம். அவ்வளவுதான். எங்களுடைய காரியம் இதில் எந்த ஒன்றும் இல்லை. எங்கள் இறைவனுடைய காரியம். அந்த எண்ணத்தோட அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த எண்ணத்தோட நம்மளும் செய்யணும். அதான் எங்கள பாடம். கரெக்ட், கரெக்ட். இவ அதே மாதிரிதான் எல்லா நபிமாரும் பண்ணிருக்காங்க. ஜுல்கார்னன் அப்படிதான் பிரிட்ஜ் எல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு இது வந்து எல்லாம் இறைவனோட அடிப்படையில தான் நடக்குது. கரெக்டா சொல்றேன். சரியா? புரியுது, புரியுது. அதனால ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சு இறைவன்ட்ட அந்த வேண்டுதல் நிறைவேற்றியாக மொத்த கால தவம் இருந்து இதெல்லாம் இல்லை. இவங்க நம்ம கதை நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது. சோறு தண்ணி இல்லாம மொத்த கால நிக்கிறது, காட்டுக்குள்ள போய் நிக்கிறது, என் தலைமையில பாம்பு ஏறுறது, என்னை சுத்தி கரையான் புத்து கட்டுறது, இதெல்லாம் இல்லை. சரியா? இதெல்லாம் இல்லை. இதை கண்டு ஏமாந்து போகாதீங்க. அவங்க வேலை எங்கே திருப்பிட்டு இருக்காங்க மனுஷன். சரியா? மனுஷனா வாழ்றதுக்கு அது வழி இல்லை. அதல்ல. அந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. பல காலம் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். சரியா? ஏமாற்றுவன் உங்களை ஏமாற்றாது இருக்கட்டும். நல்ல எண்ணத்தோட இருக்கு. அந்த நல்ல எண்ணத்தோட இருக்கிறது நம்மளை பற்றி என் இறைவன் அறிவிக்க வேண்டுமே தவிர மற்றவங்க பேசணுங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம். இப்போதும் நீங்க சொன்ன அந்த செய்தி எல்லாம் இறைவன் அறிவித்தது. மனுஷங்க சொன்ன செய்தி இல்லை. இறைவன் அறிவித்த செய்தி சொல்றீங்க. இப்ப நம்மை பற்றிய செய்தி அதில் உண்டு. நீங்க நம்ம அப்படி வாழ்ந்து வரும்போது அந்த செய்தியில் நாமும் இருக்கின்றோம். சரியா? உணர்வை கொண்டு நம்ம வாழ்ந்து வரும்போது அந்த செய்தியில் நாமும் இருக்கின்றோம். என் இறைவனுடைய கணக்குல இருக்கணும். என் இறைவன் எனக்கு ஒரு வீடு கொடுக்கணும் இல்லையா? அவனிடம் நீங்கள் ஒரு வீட்டை பெற்றுக்கொள்ளும். வீடு பேரு இல்லையா? அவனிடம் இருந்து என் இறைவன் என்னை அங்கீகரிக்க வேண்டுமே, என் இறைவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, என் காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அப்படின்னா அவனுடைய காரியமாக நான் செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்றேன். அந்த எண்ணத்தோட செய்வோம். சரியா? இப்ப சொன்ன ஒவ்வொரு உதாரணமுமே அவங்கவுங்க உள்ளுணர்வுல இறைவன் என்ன அறிவிச்சானோ அதை பின்பற்றி இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் இப்போ சேர்ந்து இருக்கோம், இப்ப எல்லாரும் ஒரு விஷயத்துல கவனிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா
இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த அர்த்தத்துலதான் நானும் கேள்வி கேட்டேன். எல்லாரும் நிர்பந்தத்துக்குள்ள இருக்காங்க. இப்ப வீட்லயே பிள்ளைங்க இருக்காங்கன்னா, அவங்க யாருக்காகவோ உட்கார்ந்து மணிக்கணக்கா வேலை பார்க்குறாங்க. அந்த பணம் தான் வருது. ஆனா, அந்த புரிதலுக்குள்ளார பேசுறதுக்கு கூட குடும்பத்துக்குள்ள ஒரு இணக்கமா அ பேச வராம, ஒண்ணு ஆர்டர் போடுற மாரி, இல்லைன்னா அவங்க வேண்டாங்கிற மாரி, இப்படிதான் அவங்களுக்குள்ள அந்த பேச்சு வருது. எனக்கு அந்த கேள்வி தான் வந்தது. இன்னும் கொஞ்சம் சொல்லணும். அவங்க அப்படித்தான் கிடப்பாங்க. முடியாது. அடுத்தவங்களுக்காக நான் கேள்வியும் கேட்கக்கூடாது. எல்லாமே புரியுது. அப்போ அவங்களோட தனித்தன்மையே குறைஞ்சிட்டு வருதே! அது புரிஞ்சுக்கணுமே! அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த கேள்வி வந்தது. அதாம்மா, அது அவங்கள பார்க்க வேண்டாம். நம்ம என்ன செய்யணும்னு மட்டும் பார்த்து வரணும். அது அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க அந்த கேள்வி அவங்களுக்கு வரல. வந்தாலும் அவங்க அதை உதாசீனப்படுத்துறாங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இல்ல. அப்ப நமக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது அங்க அறிவிப்பு. அவங்க சொல்ல செய்யக்கூடிய எந்த ஒண்ணும் நமக்கு வேண்டாம். ஏன்னா தப்பா தெரியுதுல்ல நமக்கு. நமக்கே தெரியுது தப்பா இருக்கு அப்படின்னு. அப்ப அத விட்டுருங்க. அது அவர்களுக்குரியது. அது அவங்களுடைய கேள்வி. நமக்கானது இல்ல. நம்ம வந்து அவன் ஒருவனையே அழைப்பீராக இல்லையா? நல்ல எண்ணத்தோட ஒரு காரியம் செஞ்சுட்டு வாங்க இவ்வளவுதான் அறிவிக்கப்படுது நமக்கு. இப்ப உள்ளட்சம் ஏற்படும். என்ன உள்ளட்சம்? கெட்டது இல்லாம செஞ்சுட்டு வருவோம். கெட்டதை விட்டு அவன் பாதுகாக்கிறான். உள்ளட்சம் ஏற்படும்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீங்க நல்லெண்ணத்தோட செய்யுங்க. அவனையே அழைப்பீராங்கன்னா நல்லெண்ணத்தோட செய்யுங்க. உள்ளட்சத்தை நான் ஏற்படுத்துவேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நான் கெட்டதை விட்டு பாதுகாக்கிறேன்றான். நீங்க நல்லெண்ணத்தோட காரியம் செய்யுங்க. நன்மையா நான் ஆக்குறேன். அதே நேரத்துல இன்னொரு கூலியாக கெட்டதை விட்டு உங்களை பாதுகாக்கிறேன். அதான் உள்ளட்சம். கெட்டதை விட்டும் நான் பாதுகாக்கின்றேன். நீங்க நல்லெண்ணத்தோட செஞ்சுட்டு வாங்க. அந்த நல்லது செய்யறதுக்கு என்கிட்ட உதவி தேடுங்க. அதான் இறைவனையே அழைக்கிறார். நல்லெண்ணத்தோட நீங்க ஒரு காரியம் செய்யும்போது இறைவனை அழைக்கிறீங்க. அதற்கு இன்னொரு கூலியாக நல்லதும் கொடுத்துட்டு, இன்னொரு கூலியாக கெட்டதை உங்களை விட்டு வளர்க்குறாங்க. அதான் உள்ளட்சம். சரியா? ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கை வாழ்வதற்கு, அதற்கு கூலி கொடுப்பதற்கு படைத்தவன் இருக்கிறான். அப்படி உணர்ந்து சொல்லும்போது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பொறுமையா, கனிவா சொல்றதா? இல்ல இப்ப இப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் வேகமாவோ, அல்லது இப்படி இப்படி நடந்திருக்கே, இதனால இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கேன்னு பிரிச்சு காட்டுறேன். அப்படி சொல்லும்போது, ஆமா கரெக்ட் தான். அப்படி அப்புறம் அமைதியாகுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளும் எல்லா நேரத்துலயும் பொறுமையெல்லாம் எடுத்து சொல்ல முடியல. கொஞ்சம் கோவம் தான் வருது, வேகம் தான் வருது. ஆனா அடுத்த செகண்ட் உணர்ந்துடுறோம். அவங்க என்னன்னா, மறந்துட்டு மறந்துட்டு பேசுறீங்க. அப்ப அவங்க எல்லாரும் இந்த பழச ஞாபகம் வச்சுட்டு அந்த வெறுப்பிலே தான் பார்க்கணுங்கிற மாரி ஏற்படுத்துற மாரி இருக்கும்போது, நம்ம எப்படி நடந்துக்கிறது? இப்படிதான் கேள்விகள் வருது. ரைட். இப்ப நீங்க ஒரு விஷயத்த உணர்றீங்க. அவங்க பழச ஞாபகம் வச்சுட்டு பேசுறாங்கன்றது. இதுலருந்து என்ன பாடம்? பழச ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம் பேசக்கூடாதுங்கிறது பாடங்க. இப்ப அவங்களே சொல்ல வேண்டாம். அவங்க பழச ஞாபகம் வச்சுட்டு அவங்க பேசுறாங்கன்னு சொல்ல வேண்டாம். நமக்குள்ள அந்த எண்ணமும் வர வேண்டாம். இந்த பழச ஞாபகம் வச்சுட்டு அவங்க பேசுறாங்க. அதனால கஷ்டமா இருக்கு. இப்ப நான் பழச ஞாபகம் வச்சுட்டு நான் பேசாம இருக்கணுமே! அதுக்கு இறைவன் உதவி தேடுறேன். இப்ப அவங்க விலகிட்டாங்க உங்கள விட்டும். அதுலேருந்து ஒரு பாடத்த மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. பழச ஞாபகம் வச்சுட்டு பேசுறதுனால எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப நான் பழச ஞாபகம் வச்சுட்டு பேசும்போது அவங்களுக்கு கஷ்டமாகும். பழச ஞாபகம் வச்சுட்டு பேச வேண்டாம். நல்லத மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பேசுவோம். அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு வாங்க. நல்லத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் பேசணும். அந்த எண்ணத்துக்கு வாங்க. அப்படி சரியா? பேசுறது தான் நான் சொல்ல வரேன். அப்படி பேசும்போதுதான் அவங்களோடது என்னன்னா, "நீ மறந்துடுற. எங்களால அதெல்லாம் மறக்க இல்ல. முடியல." இப்ப பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருப்போம்ப்பா. இப்படி இல்ல நான் சொல்லிக்கிட்டே அப்படி இருந்தா பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க நடந்த விஷயத்த பூரா திருப்பி ரீகால் பண்ற மாரி ஆயிரும். அது வேண்டாம். முதல்ல விளங்கிக்க. அவங்க ம். சொல்லட்டும். நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? அதுக்குள்ள மட்டும் நில்லு. அதுதான் சொல்லப்படுது இப்போ. இல்லைன்னா நடந்த விஷயத்த பூரா மறுபடியும் ஒப்பிச்சுக்கிட்டே இருப்ப நீ. அது உனக்குள்ள நடந்த விஷயம். அந்த விஷயத்துல நான் இப்படி எப்படி நடந்துக்கணுங்கிறது மட்டும் தான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். அப்ப அத திருப்பி திருப்பி பேசுறதுல அர்த்தம் இல்ல. சரியா? அத மறுபடியும் நினைவுபடுத்த வேண்டாம். உனக்கு தெரியுதுல்ல. நீ அங்க இருந்திருக்க. உனக்கு தெரியுது. என்ன செய்றாங்க அப்படின்ட்டு. என்ன செய்ய வேணாங்கிறது தான் பாடம். அத படிக்கணும் அவ்வளவுதான். இப்ப இறைவன் மாற்றி அமைப்பான். எப்படி மாற்றி அமைக்க போறாங்கிறது நடக்கும்போது தான் தெரியும். சரியா? அதனால இப்பயே முன்கூட்டியே இப்படி பண்ணா அப்படி வந்துரும், அப்படி பண்ணா அப்படி வந்துரும். இதெல்லாம் உருவ திருத்தம். மனசுக்கு அப்படி இல்ல. மனதிற்கு நாம் அறியாத விதத்திலிருந்து நமக்கு உதவி வருது. இறைவன்ட்ட வருது. இப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தான். அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கல அது தேவையில்ல. அது நமக்கு தேவையே இல்ல. அது குறை மாரி ஆயிரும். ஒரு பிரச்சனை தெரியுது. பிரச்சனைய உணர்றீங்க. நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத இறைவன் வழிகாட்டுறான். நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறதுனால. அவங்க எப்படி நடந்துக்க போறாங்கறத பத்தி இல்ல. நான் என்னத்த புரிஞ்சுக்க போறேங்கிறத மட்டும் நம்ம நிப்போம். சரியா? யாரை பற்றி எந்த குறையும் வேண்டாம்.
அவர்கிட்ட குறை இருக்குங்கிறத பார்க்கும்போது அந்த குறை நான் செய்ய வேண்டாங்கிறதுக்கு வந்துருங்க. அப்படி வந்துருங்க. அதாவது அப்படி வரும்போதுதான் இறைவன்ட்ட உதவி தேடுறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இடையில வந்து சேர்த்து உட்காந்துக்கிறான், குறை சொல்றான்னு அர்த்தம். நல்லது மாதிரி காட்டுறான். அப்படி குறை சொல்றது நல்லது மாதிரி காட்டுறான். நம்ம நல்ல சரியா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நல்லது மாதிரி நமக்குள்ள வந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். நம்ம அது வேண்டாம், அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டோம். இது நம்ம பேசக்கூடாது, இப்படி நம்ம செய்யக்கூடாது, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுல நில்லுங்க போதும். சரியா? அதுக்கப்புறம் அந்த நீர் அப்படி நீங்க நிற்கும் போது அந்த மாதிரி சூழ்நிலை நீ எப்படி நடந்துக்கணுங்கிறத இறைவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அது உங்களுக்கு புதுசா இருக்கும். இல்லைன்னா இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நம்ம மறவே மாட்டோம். இல்ல நம்மளா கேட்கிற மாதிரிதான் கொடுக்குறான். நம்மளா இப்படி பேசுறவங்க கிடையாது. அந்த அது அது அதெல்லாம் கடந்துதான் கூட்டிட்டு வரான். நம்ம இவ்வளவு தன்மையா பேச மாட்டோமாச்சே, இது நீ கொடுத்தது தானேங்கிறது புரிய வைக்கிறேன். புரியுது. வேற என்ன கேள்வி? இப்போ நீங்க சொன்னீங்களே 28ல 77 வீட்டை அமைத்துக்கொள், நிலையான வீட்டை அமைத்துக்கொள். இந்த வசனம் படிக்கிறேன். படிங்க. மேலும் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து நிலையான வீட்டை தேடிக்கொள். எந்த இது? 28, 77. சரி, படி. எனினும் இவ்வுலகில் உன் பங்கை மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு நல்லது செய்திருப்பது போல் நீயும் நல்லது செய். இன்னும் பூமியில் குழப்பம் செய்ய விரும்பாதே. நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. உனக்கு இது கொடுத்த யாரு வந்து செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடா? கொடுத்ததிலிருந்து நிலையான வீட்டை தேடிக்கொள்ள என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதுல இருந்து நீங்க கொடுப்பதுதான் நிலையான வீடை தேடிக்கொள்வது. அவன் கொடுத்ததிலிருந்து கொடுப்பது நிலையான வீடை தேடிக்கொள்வது. அதைத்தான் அடுத்த சொல்றான், உலகத்தின் உன் பங்கை மறந்து விடாதே நினைவுபடுத்துறான். கொடுத்ததிலிருந்து நிலையான வீட்டை தேடிக்கொள்ள என் வீடை சுற்றி காம்பவுண்டு கட்டி யாருக்கும் தெரிய விடாம பெரிய கோட்டை எழுப்பி உள்ள இருக்கிறது எதுவுமே வெளியே தாட்டாம ஆக்கிட்டேன், நிலையா ஆக்கிட்டேன், ஸ்டாண்டா ஆக்கிட்டு எல்லா இடத்துலயும் ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் செக்யூரிட்டி போட்டேன். அது இல்ல நிலையான வீட்டை தேடிக்கொள்ன்றது. கொடுப்பது நிலையான வீட்டை தேடிக்கொள், உன் பங்கை மறந்து விடாதேன்னு நிலைப்படுத்துறாங்க. சரியா? நீங்க தப்பா அர்த்தம் எடுத்துட்டீங்கன்னா, நான் நல்ல சேஃபான ஒரு இடத்துல யாரும் பார்க்காத இடத்துல நான் பூரா கட்டி ஸ்டாண்டர்டா வச்சுக்கிட்டேன், யாருக்குமே தெரியாது, எங்க வீட்டுக்கு போனதுனால ரகசிய வழியில தான் போகணும், எல்லாருக்கும் தெரியற மாதிரி இல்லை, நான் சேஃபா பண்ணிக்கிட்டேன் இறைவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு, அப்படி இல்லை அர்த்தம். சரியா? நான் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் இல்லை. அதுக்காக இந்த வார்த்தை வருதா, இந்த உலக வாழ்க்கையில நீ உன் பங்கை மறந்து விடாது. அப்போ கொடுத்ததிலிருந்து அவர்கள் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இதுதான் நிலையான வீடு. இப்ராஹிமின் நிலையான மார்க்கம் அது. சரியா? இதுதான் டிசைன். நேச்சர் எல்லாமே டிசைன். அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்ராஹிம், அந்த சொல்லுக்குரிய அர்த்தம் அது. அந்த சொல்லுக்குரிய அர்த்தம் ஒவ்வொரு மொழியிலும் நீங்க வச்சுக்கோங்க. அவங்கவுங்க மொழியில அதுக்குரிய அர்த்தம். கொடுத்ததிலிருந்து கொடுத்து நிலையான அந்த வீட்டை தேடிக்கொண்டார்கள், அதில் அவர்கள் நிலைத்து விட்டார்கள். இவர்கள் இறைவனுக்கு நெருக்கமாக மெய்யன்பராக ஆகிறார்கள். இறைவன் அறிவிப்பின்படி அவர்கள் வாழ்கிறார்கள். கொடுத்ததிலிருந்து கொடுக்கிறார்கள், அவள் அந்த வீடை தேடிக்கொண்டார்கள். சரியா? அவன் உனக்கு நல்லதை செய்திருப்பதை போல் நீயும் நல்லதை செய். இல்லையா? கொடுத்திருந்து கொடு. நல்லதை வாங்கியிருக்கும் போது அதில் கெட்டவற்றை தேடி கொடுக்க யோசிக்காதீங்க. அது நிலையான வீடு கிடையாது. ஒரு கிணறுல இருந்து தண்ணி இறக்க இறக்க ஊறும் இல்லையா? கொடுக்க ஊறும். அப்ப நீங்க கொடுக்கும் போது கெட்டதா கொடுப்பீங்க, நல்லதான் கொடுப்பீங்க. நல்லதை எடுத்து கொடுக்கத்தானே நல்லது ஊறும். கெட்டதை கொடுத்தீங்கன்னா கெட்டதுல வரும். அப்ப நல்லதை கொடுங்க, நல்லதை செய். அவனுக்கு நல்லதை கொடுத்துருக்கான், நல்லதை செய்யுங்க, குழப்பம் செய்யாதீங்க. ஏன் குழப்பம் செய்யன்னு சொல்ல அர்த்தம்? நல்லதை கொடுத்துருக்கும் போது ஏன் கெட்டதை கொடுக்குறீங்க? இதான் குழப்பம். நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க, நல்லதை நினைச்சு வாங்குறாங்க, அது கெட்டதா ஆக்கிக்காதீங்க. இதை குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க. குழப்பம் செய்யறவங்கள அவனுக்கு இறைவனுக்கு பிடிக்காது.
உங்களுக்கே பிடிக்காது, உங்க மனசுக்கே பிடிக்காது இல்லையா? ஆமா. இதுதானே? புரியுதா? அந்த விளக்கம் புரியுதா? ம். நிலையான வீட்டை புரியுது. கருங்கல்லால வீடை கட்டிக்கிறது இல்லை, பெரிய பெரிய கோட்டையை கட்டிக்கிறது இல்லை, மலை மேல கட்டிக்கிறது இல்லை. இதுக்கு அர்த்தம் எல்லாம் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்மளுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்மளும் அதை தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இறைவன் அறிவிக்கும் போது இதெல்லாம் இல்லை, இறைவன் குற்றம் அடிப்பதில்லை, இதில் நான் செய்த காரியத்தை கொண்டு இறைவன் குற்றம் அடிப்பதில்லை, என் மனதின் குருட்டுத்தனத்தை அவன் போக்குகின்றான். அங்கே குருட்டுத்தனம் வந்துடக்கூடாதுன்னு அவன் பாக்குறான். அதை என்கிட்ட உதவி தேடுங்க அப்படின்னு கேட்கிறான். நான் உங்களுக்கு நல்ல மனதை கொடுத்தேன், நல்ல எண்ணத்தை கொடுத்தேன், பிரித்து அறிவித்தேன், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்கிறான். அதுக்காக நான் கொடுத்த உங்களோட உடம்பை பயன்படுத்துறீங்களா, அதுக்கு வேற எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு கேட்கிறேன். நான் உங்களுக்கு கொடுத்தது நல்லதுக்காக கொடுத்தேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கிறேன். புரியுது? அதனால யார் என்ன பண்றான்னு பார்க்க வேண்டியது நம்ம வேலை இல்லை, நம்ம என்ன பண்றோம். ஏன்னா நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது உங்களை சுற்றி விளையும், உங்களுக்கு வந்து சேரும் இல்லையா? அப்ப நன்மையை கொடுத்திருக்காங்க என் இறைவன், நன்மையை நம்ம செய்வோம், தீமைகள் வரும்போதெல்லாம் உதவி தேடுவோம், இடையே இதை நீக்கி கொடு, இது வேண்டாமே. கெட்டதை பார்க்கும்போது வேண்டான்னு கேட்போம், நீக்குவது அவனுடையது, அது வரைக்கும் என்கிட்ட இருக்கும். நான் கேட்கிறேன், அவன்கிட்ட கேட்கிறேன், இந்த கெட்டதை நீக்கி கொடு. கெட்டது முதல்ல எனக்கு தெரியணுமே, கெட்டதுன்னு தெரியணுமே இல்லையா? இதுதான் நிலையான வீடு. நன்மையை நீங்கள் விரும்புகிறீர்கள், தீமையை விளக்குகிறீர்கள், நன்மை கொடுக்கும் செய்கிறீர்கள். அது நம்முடைய பங்கு. ஒவ்வொருவருக்கும் நன்மை கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்களோடு ஒவ்வொருவரும் அவருடைய பங்கை கொடுங்கள். அதற்காகத்தான் நம்ம ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டதற்காக, ஒவ்வொரு பொருளும் அவன் படைத்தது வீணுக்காக எந்த ஒன்றையும் படைக்கவில்லை சொல்லும்போது ஒவ்வொன்றும் ஒரு நன்மை செய்கிறது, அந்த நன்மை அதை செய்யும். நம்மளும் நன்மை செய்யணும், பங்க மறந்துடாத. எந்த படைப்புகளுக்கும் அது சொல்லப்படவில்லை, மனிதனுக்கு மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவன் தான் மாறுறான், மாறி போயிடும். சூரியன் ஒரு நாள் கிழக்கு ஒலிக்கிறது, ஒரு நாள் மேற்கு ஒலிக்கிறது, அப்படி பண்றது இல்லை. மிக பெரும் ஆற்றல் நம்மளை விட இல்லையா? ஆனா அதிர்ஷ்டத்துக்கு பண்றது இல்லை, அது மிகச்சரியாக அறிவித்ததை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் காற்றும் அவ்விதமே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளும், ஒரு மண்ணின் துகள் கூட அதற்கு எதற்காக படைக்கப்பட்டு அந்த காரியம் செய்யுது, அது எதுக்கு அப்படி சொல்லப்படலை. மனிதனுக்கு சொல்றான் உன் பங்கை மறந்துடாத, மனிதனுக்கு அறிவிக்கின்றான் உன் பங்கை மறந்து விடாதே, கொடுத்ததுல இருந்து கொடுத்துட்டு வாங்க. சரியா? வேற எதுவும் கேள்வி இருக்கா? சார் சொல்லுங்கம்மா. சார் வரம்புங்கிறது எப்படி நம்ம உணர்ந்துக்கணும் சார்? உணர்வுதான் அறிவிக்கணும் ஒரு ஒரு காரியத்திலையும் உள்ள ஆமா, வரம்புகளை. ஆமா. ம். மனசு அமைதியோட இருக்குமா? ம். வரம்பு மீறிங்கன்னு உங்க மனசுல அமைதி கெடும். ம். சரியா? சரிங்க சார். இனிப்பா இருக்குன்னு சொல்றீங்க, காரமா இருக்குன்றீங்க, ஆனா நல்லா இருக்குன்றீங்க. அந்த நல்லா இருக்குங்கிறது மாறுதலையே வரம்பு மீறணும். ஒவ்வொன்றும் அதனுடைய காரியத்தை செய்யுது. ஒரு காரம் அவருடைய காரியத்தை செய்கிறது, இனிப்பு அவருடைய காரியத்தை செய்கிறது, கசப்பு அவருடைய காரியத்தை செய்கிறது. அதில் வரம்பு மீறுதல் நம்ம செய்யறோம், அது செய்யறது இல்லை. ம். ம். கசப்பு வரம்பு மீறது இல்ல, புளிப்பு வரம்பு மீறது இல்ல, இனிப்பு வரம்பு மீறது இல்ல, நம்ம வரம்பு மீறுறோம். ஆனால் நமக்கு அறிவிக்கிற வரம்பு மீறாதீங்க. என்னுடைய அமைதி கெடுது, எனக்கு அது கஷ்டமாக மாறுது, புரிஞ்சுக்கோங்க. வரம்பு மீறுறோம், நிறுத்திக்கோங்க, அங்கேயே நிறுத்துங்க. ம். ம். சரியா? ம். மனிதன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வரம்பு எல்லாம் வேற, அது வரம்பே இல்லை. அது நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்காக, நம்மளை வந்து அடிமைப்படுத்துறதுக்காக, அவன் சொல்றது நம்ம கேட்கறதுக்காக. இறைவன் நமக்கு ஒண்ணு சொல்லும் போது என்னை சுதந்திரமாக்குறான்னு, என் சுகத்தை அதிகரிக்கிறான்னு அர்த்தம், என் இன்பத்தை அதிகரிக்கிறான்னு அர்த்தம், என் நன்மை அதிகரிக்கிறான்னு அர்த்தம். இறைவன் சொல்லும் போது, மனுஷன் சொல்லும் போது அவன் அதிகமா அவனுக்கு போயிடக்கூடாது, அதிகமான சுகம் வந்துடக்கூடாது, அவனுக்கு ஒரு அளவோட கொடுக்கணும், இல்லைன்னா அவன் குறைச்சிடணும், அப்பதான் சொன்ன பேச்சு கேட்பான். மனுஷனுடைய எண்ணம். இறைவனுடைய எண்ணம் அப்படி இல்லை. இறைவனுக்கு ஒரு வரம்பை நிர்ணயிக்கும் போது என்னுடைய நான் விசாலம் அடைகிறேன், நன்மை அடைகிறேன். அந்த வரம்பை நான் மீறும் போது கஷ்டமா இருக்கு. மனுஷங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வரம்பு மீற நமக்கு பிடிக்குது, அது உடல் ரீதியானது. இறைவன் மனசுக்கு அறிவிக்கும். மனசு வரம்புக்குள்ள இருக்கும்போது சுகமா இருக்கு, அந்த வரம்பை அவன் விசாலமாக்குறான், அது வரைக்கும் பொறுமையா இருக்கு.
ம், ம், உடலுக்கானது நீங்க அதிகரிச்சுட்டே போறீங்க. எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு போதை. போதையில் நீங்க யாருன்னு இன்னாருன்னு அறிய முடியாத அளவுக்கு போதையாகிற அளவுக்கு நீ கூட நீங்க போறீங்க. அது சுகம்னு ம், சொல்றீங்க. அந்த போதைய இன்பம்னு சொல்றீங்க. ஆனந்தம்னு சொல்றீங்க. ம், உங்களையே இழந்ததுக்கு அப்புறமும் கூட இது ஆனந்தம் சொல்றீங்க. உடலுக்கானது அது. இறைவன் அறியப்பட மனதுக்கான வரம்பு நம்மை சுகத்திற்குள் நன்மைக்குள் நம்மை நிறுத்துகிறது. அந்த வரம்பை மீறும்போது கஷ்டம் தெரியும் நமக்கு. ம். தெரியுமா? ஆ, புரியுதுங்க சார். தேங்க்யூ சார். வேற எதுவும் கேள்வி இருக்கா அதுல? இல்ல, புரியுதுங்க சார். வரம்புகளை மீறிடும் போது இழிவடைந்து குரங்குகளாகி விடுவீர்கள். அது எப்பதான் அது கீழ். சபிக்கப்பட்டவளா இருக்கும். சபிக்கப்பட்டவளா இருக்கும். அதாவது ம், பழி வந்துருது. ம், தீரா பழி. சாபம்ன்றது சபிக்கப்படுறது தீரா பழி. ம், தெரியுமா? வரம்பு ம். மீறும்போது ஆயிடுது. இப்பொழுது நாம் மனிதர்களாக இல்ல, குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நாய்களாகவும் ஆகிறோம். இல்ல அதோட ம். கீழா இறைவனோட மன்னிப்புலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுது சார். எப்பவுமே நம்ம வரம்பு ஆமா. இருக்கிறவங்களா இல்லையேங்கிறது. அதனாலதான் நன்மைக்கு நீங்க நான்னு சொல்லாதீங்க. எல்லா ம், மனிதனும் நான் எப்ப சொல்றான்? நல்லது நிகழும் போது அது நான்னு சொல்றான். ஆமா. அதுதான் அகங்காரம். ம், தன்னை கடவுளாக்குவது, தன்னை இறைவனாக்குவது. நான் நல்லதுக்கு சொல்லும் போது, நல்லதுன்னு சொல்லும் போது பணிஞ்சிருங்க. இறைவனுக்கு பணிஞ்சிருங்க. இறைவனுடையது. ம், நம்ம யாரோ ஒருத்தரும் பணியணும். பணியில வரம்பு மீறோம். நன்மைக்கு சொந்தக்காரன் இறைவன் மட்டும்தான். என்னமோ நன்மைக்கு சொந்தக்காரன் இறைவன் மட்டும்தான். ம், அதுதான் பணிவு. அந்த எண்ணத்தை நீங்க கொண்டிருக்கீங்க இல்லையா? அதுதான் பணிவு. அந்த எண்ணம் எப்பயுமே இருக்கணும். நிலையா ஆக்கிக்கங்க. அந்த நிலையான வீட்டை தேடிக்கங்க. நன்மைக்கு என் இறைவன் தான் அந்த வீட்டை நீங்க தேடுங்க. உங்களுக்காக தேடுங்க. இந்த நிலையான வீடு அது. நன்மையின் இறைவனுடையதுன்றது. ஆனா மனுஷனுக்கு நல்லதுக்கு என் பேரை போடணும்னு நினைக்கிறீங்களே? எதுக்காக எல்லாத்தையும் நம்ம பேரை போடணும்னு நினைக்கிறோம்? கெட்ட இடத்துல போடுவீங்களா? எல்லா நல்லதுலயும் என் பேர் வரணும் அப்படி நினைக்கிறீங்களே? அப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது நல்லது. அதனால உங்க பேரை பொறிக்கிறீங்க. உங்க பேரை ஏன் பொறிக்கிறீங்க? எந்த இடத்துலயும் விளைஞ்சிடக்கூடாதுன்னு நீங்க நல்லது செய்றீங்கன்னா என்ன உங்களுக்குள்ள இருக்கு? அது எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறீங்க. அதானே ஆமா. வரம்பு மீறுறோம்னு அர்த்தம். ம், நீங்க புகழ தேடுறீங்க. மனுஷனுக்கு புகழ் வேணும்னு கேக்குறீங்க. அது உங்களுக்கு கீழே தள்ளிரும். ஒரு போதை. ஏன்னா நீங்க செய்ய முடியாது. நன்மை உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. இன்னொருத்தவங்க செஞ்சதை வேணா நீங்க என்னன்னு சொல்லிக்கலாம். அப்படிதான் பண்றீங்க. ஆனா செய்தவருக்கு தெரியணும், இது நான் செய்யல, என் இறைவனுடைய காரியம் நிகழ்ந்திருக்கு. அது உங்களுக்குள்ளே பாருங்க நீங்க. ஒரு நல்லது நிகழும் போது இது எப்படி நடந்துச்சுங்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ள வரும். முதல்ல அவ்வளவு நல்லா வந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கா கேக்குறீங்க. அப்படின்னா நமக்கே தெரியுது இல்லையா? இது நாள் வரைக்கும் செய்யல, இது நல்லா வந்திருக்கு. அப்ப நான் செய்யல இல்லையா? அடுத்த முறை இன்னும் நல்லா இருக்கு. இதையும் நான் செய்யல. இது இப்பதான் முதல்ல இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒன்றை விட ஒன்று வேற மாதிரி இருக்குல்ல. இப்ப நான் செய்யறதா ம், இருந்தா ஒரே மாதிரி செய்வேன். அது எப்படி வித்தியாசமா? அதே நிறைவிடம் இருந்து அந்த பணிவுக்கு வாங்க. இப்போ இன்னும் மேலும் மேலாக உயர்த்துவான். நம்ம ஏன் எல்லாரும் பாராட்டணும்னு விரும்புறோம்? இல்லையே? 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் இல்லையா? பாராட்டணும். 20 வருடங்களாக நாங்கள் சேர்ந்து வாழ்கின்றோம் இல்லையா? பெருமை விரும்புறீங்க இல்லையா? நான் வாழ வச்சாங்கிறத மறந்துட்டீங்க. உள்ளுக்குள்ள சண்டை இருந்தாலும் வெளியே காட்டிருக்கிறது இல்லை. அது ஒரு பெருமை. எப்படியாவது கடவுள் அந்த பேரை வாங்கிடுவோம்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொன்றும் அப்படிதான் பண்றோம். அப்ப இதை விளங்கி அதுல இருந்து விலகுறதுக்கு இல்லையா? அது இறைவன உதவி வேணும். விளங்கி ம், விலகுறது இல்லையா? ம், எல்லாமே ரெக்கார்டிக்கலா இருக்கணுமா என்ன? எல்லாத்தையும் போட்டோ எடுத்து மாட்டிக்கணுமா என்ன? என் 10ஆம் வயசுல, இதே 30ஆம் வயசுல, இதே 50ஆம் வயசுல, இது 18ஆம் வயசுல அப்படின்னு போடணுமா என்ன?
அப்ப இதுல எது நீங்க? அதுல எது நீங்க? நல்லதெல்லாம் நீங்க, கேட்டதெல்லாம் உங்க படைச்சு அவனுக்கு செஞ்சது. நல்லது பூரா நீங்க செஞ்சுக்கிட்டீங்க. அப்படித்தானே? அதானம்மா. ஆமா. ம். பணிவா இருக்கிறது எவ்வளவு இறைவன் உதவி தேவை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறக்காக இதெல்லாம். ஒரு பணிவு. ம். நன்மை எல்லாம் இறைவனுங்கிறது எண்ணத்துக்கு நம்ம வர்றது இருக்கு இல்லையா, அது பணி. அதான் பணி. ம். மற்றபடி நம்ம செய்யற இது எல்லாமே இறைவன் வந்து பார்க்கல. நம்மளா நம்ம திருப்திக்காக எடுத்து மாட்டிக்கிறோம், அவ்வளவுதான். போட்டோ எடுத்து மாட்டிக்கிறோம், நம்ம பேர் அங்கங்கேயும் போட்டு வச்சிருவோம். அதெல்லாம் எந்த கணக்குலயும் வராது, இறைவன் கணக்குல வராது. நீங்க உங்க கணக்குல வர வச்சுக்கோங்க. கூலி வந்து அவன் கணக்குல வர வச்சாதான். நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க, அவன் கணக்குல அது இருக்கணும்ல. ம். தெரியாது, நமக்கு அவன் கணக்குல என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால பணிவாகவும் இன்னும் அந்தரங்கமாகவும் இல்லையா, மறைவாகவும். ஆமா. அந்தரங்கம்னா மறைவாகும். சரியா? ம். உங்கள் இறைவனையே அழைக்கிறார். வேற என்ன? புரியுது சார். நன்றி சார். சரி, வேற எதுவும் கேள்வி இருக்கா யாருக்கும்? சரி, நல்லபடியா இருக்கு.